உண்மையாகவே நம்ம கேட்டது சுவிசேஷமா இருந்தா கண்டிப்பா அது பெரிய மாற்றத்தை உங்க லைஃப்ல கொண்டு வரும். ஆனா நீங்க கேட்டது என்னவா இருந்தாதான் அது வரும். உண்மையாவே சுவிசேஷமா இருந்தாதான் மாற்றமே வரும். பாத்துக்கோங்க. இந்த விக்கிரக ஆராதனையை பத்தி ஆளுங்க சொல்லி கொடுப்பாங்க. விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது, ரைட்டு, ஓகே. ஒரு விக்கிரகத்தை சாமின்னு பாக்குறது தப்புன்னு சொல்லி அவனுக்கு புரிய வச்சு, கடவுள் இந்த கல் இல்லைன்னு புரிய வச்சு, கடைசியில பேயின்னு புரிய வச்சிடறோம் பாருங்க. அதை விட கொடுமை வேற ஒண்ணுமே கிடையாது. உண்மையாகவே பேய் எதுனா பயம்தான். அதாவது அந்த கல்லுன்னு புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பே தவிர கல்ல பேயா புரிய வைக்கிறது ரட்சிப்பே கிடையாது. நான் உண்மையாவே ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கேன்னா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, அவன் விடுதலையா வாழ ஆரம்பிச்சிருவான். அவன் மனம் சுதந்திரமாக்கப்படும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன ஆக்கணும், விடுதலை ஆக்கணும். கேட்டாலும் பயப்படுற மாதிரி ஆக்கி விட்டா அதுக்கு பேர் நீங்க எதவே கேட்கல, இப்ப சுவிசேஷத்தையே கேட்கல.